உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. அருகதை இல்லாத இடத்தில் அன்பை கொடுத்து விட்டு பின்பு ஏமாந்து விட்டேன் என்று அழுது புழம்புவதில் எந்த பயனும் இல்லை. உண்மை அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணருங்கள். அப்போதுதான் போலியான மனிதர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். வாழ்க்கையில் சில உறவுகளிடம் பாசத்திற்காக ஏங்கி அவர்களிடம் பழகுவோம். ஆனால் இறுதியில் தான் நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் பாசம் காட்டுபவர்கள் அல்ல, நமக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் என்று. நமது மனம் கூட ஒரு கல்லறைதான். தினம் தினம் பல ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் புத்திசாலியாக இருங்கள். ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதில் உங்கள் மீதுள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்திருந்தோம். நீரில் எறிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவது இல்லை. எப்போதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்த விடாமல் பார்த்துக்கொள். யாருடைய வாழ்க்கையும் சிதைத்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. உனக்காக ஒருவன் வீழ்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. எதிரி பறித்த குழியிலிருந்து கூட தப்பியவர்கள் ஏராளம். ஆனால் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. உங்களை தவிர வேறு யாரையும் எல்லா சூழ்நிலையும் நம்பி விடாதீர்கள். நீங்கள் சோகமாக இருப்பதால் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும். அதுபோலத்தான் நீங்களும் சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உங்களின் தேவைகள் தெருவோரம் அனாதையாக உங்களின் தேவைகள் முடிந்து விட்டால் தெருவோரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள். ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை, பொய்கள் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையே இல்லை. சூழ்நிலை மாறும் பொழுது பலரது வார்த்தைகளும் மாறும். அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும். எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று நம்பி விடாதீர்கள். எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை. அதுவே தானாகவே அமைந்துவிடும். எந்த உறவும் நிரந்தரமில்லை என்ற புரிதலோடு யாரோட வேண்டுமானாலும் பழகுங்கள். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களை வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பாதிக்காது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் மனதில் இருந்து இன்னொருவர் மனதிற்கு செல்கிறது. எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்து விட்டால் கொஞ்சம் தூரமாய் இருப்பதே நல்லது. எதையும் யாரையும் மறக்க நினைக்காதீர்கள். நாம் மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைத்து வைத்துக் கொண்டு இருப்பதுதான் நம் மனிதனின் வேலை. நம்மிடம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும்தான் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவர் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையின் அவர்களோடு வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். அந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய உலகில் உண்மைதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. நகைச்சுவைதான் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது. மனிதர்கள் உங்களை குறைத்து எடை போட பரிபூரணமாய் அனுமதி செய்யுங்கள். காலமாற்றத்தின் அவர்களின் அனுமானத்தை பரிபூரணமாய் உடைத்து காட்டுங்கள். உங்களை கெஞ்ச விடுபவர்களிடம் நீங்கள் கெஞ்சுவதை நிறுத்துங்கள். அவர்கள் எல்லாம் உங்கள் அன்பின் அருமை தெரியாதவர்கள். எதற்கு அஞ்சியும் வாழாதீர்கள், யாரிடமும் கெஞ்சியும் வாழாதீர்கள். உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழு. உன் மகிழ்ச்சியை தடுக்கும் அதிகாரத்தை மட்டும் யார் கையிலும் கொடுத்து விடாதே. பிறகு உனது மகிழ்ச்சிக்காக நீ மற்றவரிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும். அம்பினால் பட்ட காயம் கூட ஆறிவிடும். ஆனால் அன்பினால் பட்ட காயம் வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. யாரிடம் இருந்தோம் அன்பை பெற்றுக்கொண்டு காயங்களை பரிசாக கொடுத்து விடாதீர்கள். நீயாக இல்லாதவரை பல வழிகளுக்கும் வேதனைகளும் உன்னை துடைத்துக் கொண்டேதான் இருக்கும். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்காதே. உங்களை பிடிக்காதவர்கள் முன் ஒருபோதும் கண்ணீர் சிந்தி விடாதீர்கள். அவர்களுக்கு வேண்டியது உங்கள் கண்ணீர் தான். பிறரை
மகிழ்ச்சிக்காக இறக்கப்படுவது தவறு இல்லை. ஆனால் நயவஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்காக இறக்கப்பட்டு உங்கள் வாழ்வை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். பொய்களை நம்பியும் உண்மையை தேடியும் உன் வாழ்வை இழந்து விடாதே. இக்களத்தில் வாழ பழகிக்கொள். வாழ்வென்பது ஒவ்வொரு நொடியும் இணைந்ததுதான். வாழ்வின் வழிகள் தரக்கூடிய பாடத்தையும் புரிதலையும் மகிழ்ச்சி ஒருபோதும் தந்து விடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சிக்காக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவித அறியாமை என்பதை புரிந்து கொள். நாம் குற்றப்படுத்தியோ குறை கூறியோ எதுவும் இங்கே மாறப்போவது இல்லை. வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி என்பது சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதிலேயே அடங்கி இருக்கிறது. வாழ்வில் ஒரு நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று, வேறொன்று நேரத்தில் தவறு என்று தோன்றும். ஒரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும், ஒரு நேரத்தில் சரி என்றும் தோன்றும். இதுவே வாழ்வின் யதார்த்தம். உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது. நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சியடையும். உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தால் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பெருமையுடன் அவருக்கு பதிலளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம். நேற்று உன்னை சிலர் கொன்றிருக்கலாம், ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாது. ஒவ்வொரு நாளும் புதியதாக பிறந்துவிடு. நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடி செல்ல செல்ல அது நம்பிக்கொண்டேதான் போகும். எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள், அதை உங்களுக்குள் உணருங்கள். வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்து வந்தவர்கள் தான் என்பதே உண்மை. உலகை நேசியுங்கள், உறுதி நேசியுங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள். தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள். எல்லாரிடமும் பழகிக் கொள்ளுங்கள், ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள். எப்போதாவது கவலை கொள்ளுங்கள், ஆனால் எதற்காகவும் உடைத்து விடாதீர்கள். யாரையும் பழிவாங்க எண்ணாதீர்கள். உங்களை வேதனைப்படுத்தியவர்கள் தங்கள் கர்ம வினையை அடைவார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண் முன்னே நிகழும். தெய்வம் விட்டது நல்வழி என்று எப்போதும் நினையுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டையை போல மனதை இலகுவாக வைத்திருங்கள். நல்லதே நடக்கும் என நம்பி நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டுமே வருகிறது. எவ்வளவு மெதுவாக செல்கிறோம் என்பது ஒரு விஷயம் அல்ல, எவ்வளவு தூரம் நிற்காமல் செல்கிறோம் என்பதே முக்கியம். புகழை பொருட்படுத்தாதே, ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவனாக உன்னை உருவாக்கிக்கொள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். சிறகுகள் நனைத்தால் பறக்க முடியாதுதான், ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாது என்று கெஞ்சுவது இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் நினைக்கையில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்று மறந்து விடாதே. உன் வாழ்க்கை நீ தீர்மானிப்பது இல்லை, உன் பாவங்கள் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. உன் பாவங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணமே. பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள். வாழ்வில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக அது அமையும். நமக்கு தேவையான எதையும் கடவுளிடம் கேட்கலாம், ஆனால் வெற்றி கொள்ளத்தான் கடுமையாக உழைத்தியாக வேண்டும். முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கோபுரம் தொடும். சாதிக்க மிக அவசியம் பொறுமை. உள்ளம் மாசியின்றி இருக்கும் போது காணும் அனைத்தும் களங்கமின்றி காட்சியளிக்கும். நிலையில்லாத வாழ்வில் எதுவுமே நிரந்தரமல்ல என்பதை பலர் உணர்வதே இல்லை. உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர், உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம். மனிதன் எத்தனை அழகாக மார்வேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதில்தான் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. அழியாத தடங்களில் சில பதித்து செல்லும் நினைவுகள் நம்முன் கல்வெட்டுக்கல்லாகின்றன, நம்மை அறியாமலேயே. தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான். நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று முடிவு எடுக்காதீர்கள்.
இனிதான் உங்கள் மூளை இயங்க ஆரம்பிக்கும். நிலையில்லாத வாழ்வில் எதுவுமே நிரந்தரமல்ல என்பதை பலர் உணர்வதே இல்லை. உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர், உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம். உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். நம்பிக்கை இல்லாத மனம் உள்ளவன் கடவுளை விட்டு விலகி நிற்கின்றான். விடுவோம் என்றுதானே விழுகிறது சூரியன், வளர்வோம் என்றுதானே பெய்கிறது சந்திரன். உன் மீது நம்பிக்கையை வை, இந்த நிலையும் நிச்சயமாக மாறும். சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். பலருக்கு தூரம் என்பது முக்கியமல்ல, எடுத்து வைக்கிற முதல் அடிதான் முக்கியம். உங்களில் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும். எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள். மீண்டும் அது எளிதாக கிடைப்பது இல்லை. உன்னை வெறுக்காமல் ஓட வைப்பதற்கு தான் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. துரத்தி பிடிக்க நினைத்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு முன்னேற்றம் தான். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர். அதை அங்கேயே திருத்தி உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகம் முழுவதும் உங்களை ஏற்றுக்கொள்கிறது. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் செல்வம், புகழ், பதவி என எவ்வளவு மேன்மை பெற்றிருந்தாலும் பகுத்தறிவு இல்லாவிட்டால் மனிதன் அழிந்து போவான். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை. நேரம் இருக்கும் போது மட்டுமே பேசுறது டைம் பாஸ். நேரம் இல்லாத போது எந்த சூழ்நிலையிலும் நேரத்தை உருவாக்கி பேசுவதே உண்மையான அன்பு. இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும். எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும். நிகழ்காலத்தில் கவனமாக எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும். மணலை நம் உள்ளங்கையில் எவ்வளவு இறுக்கி பிடிக்கின்றோம் அவ்வளவு வேகமாக நம் கையில் இருந்து சிந்திவிடும். வாழ்க்கையில் நமக்கு பிடித்தவர்களும் அப்படியே. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. இன்று நீ மிதித்து விடப்பட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து காணலாம். உலகம் நீ இருந்தாலும் இறந்தாலும் எங்கும் இருக்கும் காலத்தில் நீ இனியவனாயிரு. துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே, லட்சியத்தை பார். திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே, கடந்து வந்த வழியை பார். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளால் யாரையும் நம்பிவிடாதே. நீ நல்லவர்கள் என்று உன்னை ஏமாற்றுவதற்கு துரோகிகள் பயன்படுத்தும் எளிய ஆயுதம் அதுதான். முந்திக் கொண்ட முதல் சிங்கள் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசில் சிங்கள் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை. ஏமாற்றம் எனக்கு பெரியதல்ல, நான் நாள்தோறும் ஏமாற்றும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு விருப்பமானதை செய்வார் என்று நம்புவது இல்லை, கடவுள் நமக்கு சரியானதை செய்வார்கள் என்று நம்புவது. மனம் என்னும் புத்தகத்தை புரட்டிப்பார், தெரியும் அதிகப்படியான நாட்களில் நீ அவசியமில்லாத செயலுக்கு தான் செலவழித்திருப்பாய். அதனாலேயே நீ வாழ்வை வெறுத்து துன்பத்தில் வாழ்ந்திருப்பாய். விடுந்த பொழுதில் முடிந்த கதையை துன்பங்கள் போகட்டும், இன்பங்கள் உங்களுக்கு கூடட்டும். இனிவரும் அழகிய காலை உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். உணவில் அறுசுவை இருந்தால்தான் விருந்து சிறக்கும். அதுபோல வாழ்க்கையில் துன்பங்கள், தோல்விகள், இன்னல்கள், இடர்பாடுகள், இழப்புகள் நிகழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை முழுமையாகும். பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள், அவர்களுக்கு முகம் காட்டுங்கள், புறமுகதை காட்டாதீர்கள். ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு.
உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்திக் கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உதறி தள்ளும் வரை திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான். செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். பேச்சில் இனிமைக்கோள், கையில் தெளிவுக்கோள், செயலில் உறுதிக்கோள் ஆகிய மூன்றும் உள்ளவரால் அனைத்தையும் சாதிக்க முடியும். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை, நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். தர்மம் தேடி போய் செய், உதவி நாடி வருபவருக்கு செய். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் நாம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான். நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும். மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். இவ்வுலகில் வேரில்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். உடுத்து பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும், படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும். நீ தேடிப்படி. கட்டுப்பாடும் கவனமின்றி செய்ய தகாதவற்றை செய்பவனும் செய்ய தகுந்தவற்றை செய்யாத இருப்பவனும் பெரும் துன்பத்திற்கு ஆளாவான். தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்துவிட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கி விடுவாய். காத்திரு, கிடைக்கும் தக்க தருணத்தில். புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட உமையாகிவிடும். உன் மீது அன்பு குறைந்து விட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலையும். உணர்ந்து கொள். உன்னிடம் செல்வம் இருந்தால் 4 பேரையாவது சிரிக்கவை, கல்வி இருந்தால் 10 பேரையாவது சிந்திக்கவை. அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வர மாட்டார்கள், ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கே தெரியாமல் காத்திருப்பார். உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம். ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். காலம் அது மனிதனின் உருவத்தை மட்டுமல்ல குணத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது. சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கொள். நீ உறவில் வரும் சண்டையை எளிதில் தீர்க்கலாம். உன்னை அளவைக்க 1000 பேர் இருப்பார்கள், அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே. தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்று அர்த்தம். நல்வழியில் உன்னை அழைத்துச் செல்பவர்களே நல்ல நண்பர்கள். உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் உன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்கள். உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடம் இருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே அதிகம். இங்கு நீ புரிந்து வாழு நன்கு. உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிய செலவிடுகின்ற நேரத்தை நீ உன் பலத்தை அதிகரிக்க செலவிடு. வெற்றி உனக்கு சாதகமாகும். நல்லவர்களுக்கு வரவேண்டியது நேர்மையான வழியில் வருவதால் நிறைய தாமதமாகும். வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ கிடைத்து விட்டதே என்று அலட்சியம் செய்யாதே. போய்விட்டதே என்று புலம்ப செய்துவிடும் காலம் விரைவில். கொண்ட கொள்கையில் தெளிவுள்ளவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் மூச்சு இருக்கும் வரை பேச்சு மாறக்கூடாது. அப்படி பேச்சு மாறினால் மூச்சு இருக்கக்கூடாது. உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்திடு, பெற்றது சிறியது என்றாலும் மறவாத இரு. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள், அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். எதையும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது. பொறுமையாக இருப்பது என்பது மிக மிக கடினமான பாதையாகும். ஆனால் அதுதான் வெற்றிக்கான உறுதியான பாதையாகும். அழகிற்கும் நிறத்திற்கும்
சம்பந்தமில்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே. கோபத்தை அடக்கு. நீ நினைத்தால் உனக்கு அது நொடியில் கிடைக்கும். சிரிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்போதும் நீ அடக்காதே. உனக்கு அது எளிதில் கிடைக்காது. அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றிக்கு வந்து சேரும். பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி வாழணும் என்பதையும் இப்படிதான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். யாருக்கும் இங்கு வெறுக்க தெரியவில்லை. கட்டிய கூட்டினே எந்த பறவையும் கலைத்து செல்வது இல்லை, அவ்வளவே. வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு நிமிட நிகழ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருப்பதே மரண பயம். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். கிடைக்காதது என எதுவும் இல்லை, அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதான். வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கமில்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்றுத்தரும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடும். ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது. மன்றாடு என்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். மனமே அமைதியாயிரு. எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான்.